Let's make some restaurant style chili garlic noodles at home. இந்த ரெசிபிக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டரோட கொஞ்சமாக சால்ட், ஒரு ½ டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதில் நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பேக்கெட் நூடுல்ஸ் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பாயில் பண்ணி 95% குக் ஆகிற வரைக்கும் எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி கோல்ட் வாட்டர் போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ தட் உதிரியாக இருக்கும். இப்போது இந்த மசாலாவுக்கு ரெட் சில்லி அண்ட் கார்லிக், ஒரு ஃபுல் கார்லிக் அண்ட் ஒரு 6 to 7 ரெட் சில்லி போட்டு சோக் பண்ணி வச்சுக்கோங்க. அதை தான் ஒரு பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இதோடு நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க கார்லிக் ஆட் பண்ணிக்கோங்க. கார்லிக் ஆட் பண்ணிவிட்டு இதோடு கொஞ்சமாக சாப் பண்ணி வச்சுருக்க ஜிஞ்சர் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த நூடுல்ஸ் ரெசிபி எல்லாமே நீங்கள் ஹை ஃப்ளேமில் தான் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் தான் உங்களுக்கு அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்க டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எல்லாமே நீங்கள் ஹை ஃப்ளேமில் தான் குக் பண்ணணும் த்ரூ அவுட் த என்டையர் ரெசிபி. இதோட ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆனியன் அதை இதோட ஆட் பண்ணிவிட்டு அகெயின் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனியன் சாட் பண்ணதுக்கப்புறம் இதோட பீன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பீன்ஸோட ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க கேரட்டோடு நீங்கள் இப்போது கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க. கேப்சிகம் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு பிடிக்குமோ நீங்கள் அதை ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஹை ஃப்ளேம்லேயே மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் கலர் சேஞ்ச் வரும். இப்போ கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த சில்லி அண்ட் கார்லிக் பேஸ்ட்டை தான் இப்போ இதோடு ஆட் பண்ணிக்க போகிறோம். அது நீங்கள் ஒரு 6 to 7 சில்லி எடுத்துருக்கோம்ல, 6 to 7ல் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வரைக்கும் ஃபுல்லாக சில்லி ப்ராப்பராக எடுத்துக்கோங்க. மிச்சம் 2-3 இதில் அதில் இருக்க சீட்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்பைஸ் பிடிக்குன்னா நான் அந்த 6 சில்லியுமே நீங்கள் அந்த சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணாமே போடலாம். இந்த மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல கலர் இருக்கும். ஸோ இந்த சில்லி பேஸ்ட்டோட கொஞ்சமாக வினிகர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஹை ஃப்ளேம்லேயே. இப்போ அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. இப்போ நூடுல்ஸ்க்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் கொஞ்சமாக பிஞ்ச் ஆஃப் சுகர் இந்த நூடுல்ஸ்க்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பாயில் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணி உதிரியாக வச்சுருக்க நூடுல்ஸை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. பொறுமையாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள்.
ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாமே ஹை ஃப்ளேம்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். இதோட நீங்கள் வந்து சைடுக்கு வந்து யூ கேன் ஹேவ் சம் மஞ்சூரியனோட சர்வ் பண்ணலாம், இல்லை சில்லி சிக்கனோட சர்வ் பண்ணலாம். எனிதிங் ஆஃப் யுவர் சாய்ஸ், இட் வில் ஹவ் வெரி குட் டேஸ்ட். மெயினாக நம்ம வந்து கார்லிக்கை வந்து நல்லா அரைச்சே வந்து பேஸ்ட்டை போட்டிருக்கறனால உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு அமேசிங்கான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அண்ட் மெயின் எல்லாமே ஹை ஃப்ளேமில் சமைச்சதுனால உங்களுக்கு அப்படியே 95% ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ட டேஸ்ட் உங்களுக்கு இது கிடைக்கும். பிகாஸ் ஹை ஃப்ளேம்னால தான் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் ப்ளஸ் கார்லிக் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால அமேசிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் எக்ஸ்பீரியன்ஸ் ஷாப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். See you in the next video. Thank you.